வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடத்தில் இது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பொன்பூசம் மாலை 5:45 வரை. அதன்பின் பூசம். திதி வளர்பிறை, விதியை. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மாலை 4:04 வரை சந்திராஷ்டமம். அதன்பின் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். நாளைய விசேஷம். நாளைய தினம் சதுர்த்தி விரதம், சுப முகூர்த்த நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 முதல் 10 வரை. காலை 11 முதல் நண்பகல் 12 வரை. மதியம் 2 முதல் 4 வரை. மாலை 6 முதல் 7 வரை. இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், குரு, புதன், சுக்கிரன், மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 4:04 அளவில் சந்திர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் 3 சுபகிரகங்கள், 5 கூடிய சூரியன் மற்றும் ராசி அதிபதி ராசியில். 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சனி பகவான். 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் மற்றும் இன்று மாலை 4 அளவில் சந்திர பகவான் 4ஆம் இடம் செல்கிறார். 4:04 அளவில் 4ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் செல்கிறார். அப்போ சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. சுகபோகமான ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். இன்றைக்கி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சந்தோஷமாக நடக்கும். மாலை நேரத்தில் ஏதாவது மகிழ்ச்சிகரமான சில சந்தர்ப்பத்தில், அதாவது ஏதாவது ஒரு விசேஷங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி தன வருவாயும் உண்டு. பணம் சீரான வருமானத்திற்கான நேரம். இப்போது இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி சிறு பிரயாணம் ஏற்படும். அதனால் நன்மையும் ஏற்படும். நல்ல செய்திகள் காதிற்கு எட்டும். சில பேர் ஏதாவது இன்றைக்கி அணிகலன்கள் வாங்குவாங்க. பெண்களாக இருந்தால் ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் அல்லது அணிகலன்கள், காதிற்கு போடுற மாதிரி அணிகலன்கள், இது மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆண்களாக இருந்தால் இன்றைக்கி அவர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி காதிற்கு கிடைக்கும். யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2 கூடிய கிரகம் இன்று மாலை 4 அளவில் 2ஆம் இடத்திற்கு வரும்போது வருமானம் வரும். இன்றைக்கி சாயங்காலம், இன்றைக்கி சண்டே, என்ன சார் வருமானம் வரப்போகுது அப்படின்னா, இன்றைக்கி வரலன்னா நாளைக்கு வரும். ஆனால் வருவதற்கான வேலை இருக்குது. எவ்வளோ பணம் வந்தாலும் ஆனால் செலவுகளும் கூடயே இருக்குது. இப்போ கிரகநிலை அப்படி தான் இருக்குது. தொடர்ந்து இதை நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ செலவுகள் சற்று அதிகமாக தான் இருக்கும். இன்று வரவு கொஞ்சம் செலவும் வரும். இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். கடகராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சந்தோஷமான சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் செலவுகளும் உண்டு. சுற்றுலா, இன்பச் சுற்றுலா, இந்த மாதிரி சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம் இது. மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கலாம். கொஞ்சம் மாலை நேரத்தில் கவனமாக இருங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பூமி லாபம் கிடைக்கக்கூடிய நேரம். இது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நிலம், அது மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும். அசையா சொத்து வாங்கக்கூடிய நேரம். அதற்கான நிதி உதவியும் கிடைக்கும். இப்போது ஏதாவது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு ஏதாவது நண்பர்கள்
பரிந்துரை செய்வாங்க. போய் பாருங்கள், கிடைக்கும். இப்போது கிடைக்கிறதுக்கான நேரம். தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் உலகக்கூடிய நேரம். தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நேரம். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு இப்போ சாதகமாக தான் இருக்குது. செவ்வாய் பகவானை தவிர. செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் அவர் வலுவாக உட்கார்ந்துருக்கார். அதனால் கொஞ்சம் இந்த வண்டி வாகனங்கள் இயக்கக்கூடியவர்கள், அவர்களே செல்ஃப் டிரைவிங் பண்ணக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் டிரைவிங்கில் காஷியஸாக ட்ரைவ் பண்ணணும். ஏதாவது சிறு சிராய்ப்பு இல்லை ஏதாவது கொஞ்சம் ரிவர்ஸ் போகும்போது வண்டி எடுக்கும்போது ஏதாவது இடிச்சிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தினம். துளாராசிக்காரர்களுக்கு பண வருமானம் வரக்கூடிய நேரம் இது. இன்றைக்கி ராசி பலன் அப்படின்னே இல்லை, ஜென்ரலாகவே இப்போ கொஞ்ச நாளாகவே கிரகநிலை நல்லா வலுவாக இருக்குது. வருமானம் வரக்கூடிய நேரம். நீங்கள் கொஞ்சம் அதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக வருமானத்தை பார்க்கலாம். ஏதோ ஒரு பணவரவு உங்கள் கைக்கு இப்போ வந்து சேரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மாலை 4 மணி அளவில் சந்திராஷ்டமம் நிறைவு பெறுகிறது. அதற்கு பிறகு முக்கியமான விஷயங்களில் கலந்து கொள்ளலாம். இருந்தாலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நாளை பார்த்து கொள்ளலாம். மாலையோட சந்திராஷ்டமம் நிறைவு பெற்றாலும் இன்று கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். நாளையிலிருந்து உங்களுக்கு கிரகநிலை வலுவாக இருக்குது. எல்லா விஷயங்களும் திட்டமிட்டபடி நடக்கும். இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டான வேலை இருக்குன்னா இன்றைக்கி காலையிலேயே முடிச்சிடணும். சில விஷயங்கள் காலை பொழுதிலே செய்வது சிறப்பு. ஏன்னா இன்றைக்கி மாலை 4 மணி அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது. அடுத்த 2 நாட்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இருந்தபோதும் இன்றைக்கி சண்டே தானே, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க. எதையும் ரொம்ப மனதில் போட்டு அழுத்தி கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்தையும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் நீங்கள் எல்லாத்தையும் அணுகணும். இன்றைக்கி உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய நேரம். தாய் மாமனால் நன்மை, தாய் வழி உறவுகளால் நன்மை. இன்றைக்கி மாலை நேரத்தில் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கும். பழைய நண்பர்களை பார்த்து மகிழ்ச்சியாக பழைய விஷயங்களை பேசக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும். பழைய நினைவுகளை அசை போடக்கூடிய ஒரு நேரம் இன்று மாலையில். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுங்க. நாளை மறுதினம் கூட உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து கிடைக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், கும்பராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் உண்டு அப்படின்னு. பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய நேரம் சிறப்பாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவு சீராக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 5 குடை கிரகம் இப்போ 4ஆம் இடத்தில் இருக்கார். இன்று மாலை 4 மணி அளவில் 5ஆம் இடம் சென்று அங்கே சுட்சித்திரமாக ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு நேரம். இப்போது உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய எதிர்காலம், அதற்கான ஏதோ ஒரு முதலீடு இல்லை ஏதாவது ஒரு பணம் தொகையை திட்டமிட்டபடி சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மனதில் எழும். அதாவது குழந்தைகளுக்கான ஏதோ ஒரு முயற்சி, அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆதாயத்தை தரும். அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து மனம் மகிழக்கூடிய விஷயமும் நடக்கும். அவர்கள் நல்லா முன்னுக்கு வர்றதை பார்த்து பேரண்ட்ஸுக்கு ஒரு ஆசை விஷயங்கள்லாம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். அதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நேரம். இன்று நாளையெல்லாம் ரொம்ப கிரகநிலை அருமையாக இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவே இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள்.